கல்வாரியில சிந்தின ரத்தம் ஒவ்வொருவர் மேலும் இப்பொழுதே தெளிக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். கல்வாரியில சிந்தின ரத்தம் ஒவ்வொருவரையும் கழுவி சுத்திகரிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நினைவினாலும் வாக்கினாலும் சொல்லினாலும் செய்கையினாலும் பார்வையினாலும் பேச்சினாலும் நடக்கையினாலும் நாங்கள் செய்த ஒவ்வொரு காரியங்களையும் உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை எல்லாம் எங்க வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடுவது மாத்திரமல்ல, எங்க வாழ்க்கையிலிருந்து கர்த்தாவே நீர் கழுவி சுத்திகரிப்பது மாத்திரமல்ல, இனிமேற்பட்டு இந்த காரியங்கள் திரும்பவும் செய்து உண்மை மறுபடியும் சிலுவையில் அறியாதபடி எங்களுக்கு கர்த்தாவே ஒரு ஜெயத்தை கட்டளிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒரு கிருபை அளவில்லாமல் ஊற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். வல்லமை அளவில்லாமல் ஊற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஜீவன் இறங்கி வர வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிரசன்னம் இறங்கி வர வேண்டுமா ஜெபிக்கிறோம். கட்டுகளை அழிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அக்னியில போட்டு சுத்தரிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஒரு விசை பரிசுத்தப்படுத்துவதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆவி ஆத்மா சரீரத்தை பலிபீடத்தில் வைக்கிறேன் அப்பா. ஸ்தோத்திரம். பலிபீடத்தில் வைக்கிறேன். கல்வாரியில சிந்தின ரத்தத்துக்குள்ள மறைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஒவ்வொருவரையும் நீ சுத்திகரிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால சுத்திகரிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் சுத்திகரிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். சத்திய வசனத்தினால் சுத்திகரிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆங்கத்தாவே ஸ்தோத்திரம். சத்தியத்தை வருவீர்கள், சத்தியம் ஒரு விடுதலையாக்கும் என்று சொன்னீரே. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொன்னீரே. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொன்னீரே. அந்த வாக்குத்தத்த வசனத்தின் அடிப்படையில அந்த வாக்குத்தத்த வசனத்தை விசுவாசித்து அந்த வாக்குத்தத்த வசனங்கள் இன்றைக்கும் ஆம் என்றும் இருக்கிறது என்று நாங்கள் விசுவாசித்து இன்றைக்கு கூட நாங்கள் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீ விடுதலையை கொடுத்து அனுப்ப போகிறேன். அதை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தாவே, விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். தேவனை என்னை மகிமைப்படுத்த உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான இருள் அகன்று போயிடும். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் மகிமைப்படுத்துகிறான். ஸ்தோத்திர பலியினால் கிருபை பெருகும். உனக்கு கிருபை வேணுமா? ஸ்தோத்திரம் போடு. உன் பிரச்சனையை சொல்லி ஸ்தோத்திரம் போடு. கர்த்தாவே, இந்த பிரச்சனை எனக்கு இருக்கிறது. அவர்கிட்ட அநேக முறை சொல்லிட்டேன். திரும்ப போய் சொல்லிட்டு இருக்காத. கர்த்தாவே, இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு நீ விடுதலை கொடுக்க போவதற்காக ஸ்தோத்திரம். இந்த விடுதலை பெற்றுக்கொள்ள போவதற்காக ஸ்தோத்திரம். நான் பெற்றுக்கொண்டதுக்காக ஸ்தோத்திரம். அப்படின்னு தான் நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஆமா. ஆனா ஒரே சரியா முணுமுணுத்தினே இருந்து ஒரே சரியா அவரை குறிச்சு குறை சொல்லிட்டே இருந்து அவர் கேள்வி கேட்டே இருந்தீங்கன்னா தேவன் என்ன செய்ய மாட்டாரு? அற்புதத்தை செய்ய மாட்டாரு.